சொன்னார், நீங்க என்ன செய்யணுமா? சமாதானம் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னார். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள். நீங்க சமாதானம் பண்ண, நம்ம சமாதானம் பண்ணணும். எல்லாரும் சமாதானம் பண்ண மாட்டாங்க. அது அவங்க அப்படி பேசுறாங்க, இவங்க இப்படி பேசுறாங்க. நீங்க சமாதானம் பண்ணிக்கிட்டு நீங்க உங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும். அவங்க அப்படிதான் இருப்பாங்க. அல்லேலூயா. அவங்க கிட்ட போய் மறுபடியும் நம்ம நினைச்சிட்டு இருக்க கூடாது, வம்பிழுத்துட்டு இருக்க கூடாது. அது தேவையில்லாத காரியம். இப்போ சகதின்னு தெரிஞ்சிட்டு அந்த சகதியில போய் காலை போடுவோமா? இப்போ அதுல இருந்து கல்லை தான் தூக்கி எறிவோமா? காலை போட்டாலும் நம்ம மேலதான் நாறுது, கல்லை தூக்கி எறிஞ்சாலும் நம்ம மேலதான் போடும். அப்ப நாத்தம் யாருக்கு? அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப சமாதானம் யாருக்கு கெடுக்கப்படுகிறது? நம்முடைய சமாதானம் போயிடக்கூடாது. நான் மற்றவர்கிட்ட சமாதானம் பண்ணுங்க. ஒருத்தர் உங்களுக்கு சண்டையா, எப்பவுமே சண்டை போடுறாங்களா, இது பண்றாங்களா, நல்லா இருக்கீங்களா, நல்லா இருக்குங்க கேட்டுட்டு போயிட்டே இருங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அதை விட்டுட்டு அதை போட்டு தேவையில்லாம அப்படி இப்படி நீங்க சொல்லி பேசி வம்பு இழுத்தீங்க, உள்ளதும் பேரும் உள்ளதும். அப்ப அந்த சமாதானம் உங்க வாழ்க்கை விட்டு போயிடக்கூடாது. அதாவது ஆண்டவர் சொன்னார், சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியம், அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள், தேவ பிள்ளைகள். அப்பா பிதாவே என்று சொல்லி பாட்டு பாடுறோமே, அந்த பாட்டுடைய மேன்மை, அவர் நம்மை அவருடைய பிள்ளையாய் மாற்றி அவர் சமாதானம் பண்ண. யோவான் சுவிசேஷம் ஆண்டவர் சொன்னார், என் சமாதானத்தை உங்களுக்கு வைக்கிறேன், வைத்து போகிறேன். இந்த சமாதானத்தை எப்ப ஆண்டவர் வச்சாரு? சிலுவையில வச்சாரு. சிலுவையில இயேசு தொங்கிட்டு இருக்கும் போது, ஆண்டவரே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்யறது என்னதென்று அறியாது இருக்கிறாங்க. எப்போ சொல்றார்? சமாதானத்தோடு இருந்தார் சிலுவையில. எப்போ? சிலுவையில சமாதானத்தோடு இருந்தார். அதனால அந்த வார்த்தையை சொன்னார். இப்ப நம்மள ஒருத்தன் அடிச்சு எடுத்து சிலுவையில தொங்க போட்டிருந்தான், இப்ப என்ன செய்வோம்? ஆண்டவர் அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க. அவ்வளவுதான். அந்த சபிச்சே நம்ம ஆட்கள் ஆளை ஜோலி முடிச்சிடும். நீ வழங்குவியா, நீ நாசமா போயிரு, நீ மண்ணா போயிரு, நீ உருப்படா. நீங்க சிரிங்க, ஆனா சிந்திங்க. என்ன செய்யணும்? நம்ம ஆண்டோடைய பிள்ளைங்க. உங்களுக்கு ஒருத்தர் சமாதானத்தை கூறணும் நீங்க விரும்பினா, நீங்களும் மற்றவர்களுக்கு சமாதானத்தை கூறணும். ஒருத்தர் உங்களுக்கு சமாதானமான வார்த்தை பேச நினைச்சா, நீங்களும் மற்றவர்களுக்கு சமாதானமான வார்த்தை பேசணும். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, மனிதன் உங்களுக்கு எதை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அதையே நீங்கள் பிறருக்கு செய்யுங்க. அல்லேலூயா. சமாதானத்தை தேடுகிறது என்று சொன்னால், மற்றவங்க நமக்கு செய்ய வேண்டும் என்று நாம் நினைக்கிறதை நாம் முதல்ல செய்யணும். அவங்க செய்யறாங்க செய்யலங்க ரெண்டாவது விஷயம். முதல்ல யார் செய்யணும்? நம்ம செய்யணும், நீங்க செய்யணும். அப்படி செய்யும் போதுதான் அந்த சமாதானத்தின் தேவன் நம்முடைய வாழ்க்கையில சமாதானத்தை கொடுப்பார். அல்லேலூயா. நம்ம ஆண்டவருடைய பிள்ளைங்க. எங்க ஒரு நாள் வரங்க, ஆண்டவர் நம்மளை ரெட்டிப்பா ஆசீர்வதிச்சு உயர்த்துவார். அல்லேலூயா. நல்லா நீங்க புரிஞ்சுங்க. நம்மளை பேசுற, நம்மளை அவமதிக்கிற, நம்மளை நிந்திக்கிற எல்லா ஜனங்களுக்கு மத்தியிலையும் கர்த்தர் நம்மளை உயர்த்தி தான் வச்சிருப்பார். அல்லேலூயா. கைவிடவே மாட்டார். என்ன செய்ய மாட்டார்? ஆண்டவர் கைவிடவே மாட்டார். நம்ம எப்பவுமே ஆண்டவருக்கு முன்ன நிற்கிறோம். நம்ம மட்டும் நம்ம தீமை செய்யவே கூடாது. நல்லா இருங்க, எடுச்சனும் நல்லா இருங்க. நீங்க சொல்ல, இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார். எப்படியே சொல்ல, இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார். நமக்கு வேற யாரு இருக்கு? அவர் தான் இருக்கிறாரு. அவருடைய பேரே சொல்லிருங்களா, இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார். என்ன நீங்க புதுசா இயேசுலாம் சொல்றியே அப்படின்னு கேட்பாங்க. அல்லேலூயா. நம்ம புதுசா இயேசு சொல்றேன்னா, இயேசுன்னு தேடி வந்தாரு, சமாதானம் தந்தாரு, வாழ வச்சார். அல்லேலூயா. அந்த இடத்துல இருக்கும்போது ரொம்ப கஷ்டப்பட்டோம். அப்போ ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறோம். அவ்வளோ கஷ்டத்துல இருக்கு. ஆண்டவர் சொன்னார், எங்களுக்கு சமாதானத்தை ஒரு நதியை போல ஊற்றுவேன்னு சொன்னார். சமாதானத்தின் உடன்படிக்கை உன்னை விட்டு நிலை பெறாது இருக்குன்னு சொன்னார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அந்த நாள் முதல் இருந்து இன்னைக்கு வரைக்கும் எவ்வளவோ கஷ்டம், எவ்வளவோ பாடுகள், எவ்வளவோ இழப்புகளை நாங்கள் இன்னைக்கு சந்திச்சிருக்கிறோம், செய்திருக்கோம். இது வரைக்கும் தெய்வ சமாதானம் எங்களை விட்டு மாறி போகலை. அவ்வளோதான். அல்லேலூயா. 3 பேர் அப்படி கஷ்டப்பட்டு இருக்கிறவங்க, அவ்வளோ பாடு அனுபவிச்சிருக்கிறோம். எங்கெல்லாம் பாரு எவ்வளோ ஊழியங்களுக்கு போயிட்டு வந்திருக்கிறோம் தெரியுமா? அந்த இடங்கள்ல அவ்வளவு கஷ்டம். ஆனாலும் இதுவரைக்கும் எங்களை விட்டு விலகி போகாத ஒன்னே ஒன்னா சமாதானம் மட்டும்தான். கைதட்டி அல்லேலூயா சொல்லுங்க. ஏன் இந்த சமாதானம் விலகி போகல? நாம் சமாதானத்தின் தேவனோடு கூட சஞ்சரிக்கிறோம், நாம் சமாதானத்தை தேடுகிறோம். அந்த சமாதானத்துக்கு ஏற்ற காரியத்தை நாம் செய்கிறதுனாலே அந்த சமாதானத்தை தேவன் நம்ம உள்ளத்துல வச்சிருக்கிறார். கஷ்டம் வரும், பாடு வரும், வேதனை வரும், 1 மணி நேரம் இருக்கு. அதற்கு பிற்பாடு அது எப்படி போகனே நமக்கு தெரியாது. ஏன்? நம்ம ஜெபிக்கிறோம், ஆண்டவர் நோக்கி துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், பாட்டு பாடுறோம், துதிச்சு ஆண்டவர் மகிமைப்படுத்துறோம். இதெல்லாம் செய்யறதுனால கர்த்தருடைய சமாதானம் நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்யப்பட்டிருக்கு? கொடுத்துக்கப்பட்டிருக்கு. அல்லேலூயா. இந்த ஜனத்திற்காக, எல்லாத்துக்காக டெய்லி ஜெபிக்கணும். ஊழியத்திற்காக, ஜனங்களுக்காக, அவங்கெல்லாம் வரணும், ஆண்டவர் சமாதானம் கொடுக்கணும், நாங்கள் சுகம் பெறணும், ஆசீர்வாதம் பெறணும் அப்படின்னு நாங்கள் ஜெபிச்சிருக்கிறோம். எதனால? எங்களுக்கு வேற ஒன்றும் இல்லை, உங்களுக்கு சமாதானத்தை நாங்கள் தேடுறோம். உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிற ஆண்டவர் எங்களுக்கும் சமாதானத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா.
அப்ப நம்ம என்ன செய்யணும்? சமாதானத்தை தேடுறதுன்னா பிறருடைய சமாதானத்துக்காக ஜெபிக்கணும், மற்றவிடத்துல சமாதானமாய் பேசணும், மற்றவிடத்துல சமாதானம் பண்ணணும். அதான் வேதம் சொல்லுது, தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தை ஆழக்கடவது. எந்த சமாதானமா? தெய்வ சமாதானம். ஆண்டோடைய சமாதானம். எங்க சமாதானமா இருக்கிற ஒரே ஒரு தெய்வம் நம்ம ஆராதிக்கிற இயேசு மட்டும்தான். சொல்லுங்க அல்லேலூயா. இந்த சிலுவையில எவ்வளவு பொறுமையா பேசினார். பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்யறது என்னதென்று அறியா. என்ன ஒருத்தர் உங்களை வந்து வாங்கி ஒரு அடி அடிச்சுட்டாங்க, அடிச்சதுல 2 பல்லு போயிட்டு, ஐயோ நான் தெரியாம பல்லு போயிட்டு தெரியாம கொல்லாம விட மாட்டேன் அப்படி இருப்போம். ஆமாவா இல்லையா? ஆனா அந்த நேரத்துல 2 கையில பாருங்க வாரினால் அடித்தார்கள், கசையடி. சரீரம் முற்றிலும் அடிக்கப்பட்டு கிழிக்கப்பட்டு அவருடைய தோற்றத்தை பார்த்தா நம்மால கிரகிக்க முடியாதுங்க. அவ்வளவு அலங்கோலமா அடிப்பட்டார். சிரசிலே முள்கிடம் சுட முள்ளினால் ஒரு முடியை உண்டு பண்ணி அதை அவருடைய சிரசிலே வைச்சு கோலினால் அடித்தார்கள். ஒரு முள்ளுடைய நீளம் 2.5 இன்ச்சு நீளமா. ஒரு முள்ளுடைய நீளம் எவ்வளவா? 2.5 இன்ச்சு நீளம். இந்த நீளத்துக்கு இருக்கு. அதுல ஒரு முள்ளு அவருடைய நெத்தியில குத்தி அவருடைய கண்ணுக்குள்ளோடி குத்தி வெளியே வந்துச்சான். அந்த சூழ்ந்த பாடுகளை அனுபவிச்சு இயேசு பொறுமையா இருந்தாராம். இதுலயும் சொல்லப்பட்டிருக்கு, அவர் சத்தமிடாது இருக்கிற ஆட்டை போல இருந்தாரா. எப்படி இருந்தாரா? சத்தமிடாது இருக்கிற ஆட்டை போல இருந்தார். அதற்கு பிறகு சிலுவையை சுமந்து எருசலேம் வீதியில நடக்க வைக்க, சுமந்து நடக்க பண்ணுகிறார். அப்பொழுது அந்த பாரமான சிலுவையை சுமந்து போகிறார் இயேசு. அதிலும் பொறுமையா இருக்கிறார். கொல்கொதாங்கிற மலையிலே கொண்டு போன போது அங்கே இந்த சிலுவையிலே 3 ஆணிகளால் அவருடைய கைகளிலும் கால்களையும் 3 ஆணிகள் அறைந்து அந்தரத்தில் உயர்த்தினார்கள். அப்பவும் இயேசு பொறுமையா இருந்தார். யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பாடுபட்டு இருக்கிறாரு, எவ்வளவு தியாகத்தை ஆண்டவர் செஞ்சு. யாருக்காக? அந்த சமாதானத்தை நமக்கு கொடுத்தாரே, அந்த சமாதானத்துக்காகத்தான், அந்த சமாதானத்தை நமக்கு கொடுக்கத்தான் அவர் சமாதானமாய் எவ்வளவு பாடுகளை ஏற்றுக்கொண்டார். ஒரு அடி வாங்கினாலே நம்ம இவ்வளவு கஷ்டப்படுறாங்க, இவ்வளவு கஷ்டப்படுறோம். ஒரு குற்றவாளி தண்டனைக்கு பாத்திரவானா இருந்தா 40 அடி வரைக்கும் அடிக்கலாமா? எத்தனை அடி அடிக்கலாமா? 40 அடி வரைக்கும் அடிக்கலாமா? பைபிள்ல சொல்லப்படுது. பாரினால் கோலினால் அடித்திருக்கிறார்கள். அவ்வளவு அடியை சகித்து பொறுமையா இருந்தார். ஏன்னா அவர் சமாதானம். அல்லேலூயா. அந்த சமாதானத்தில் தான் சிலுவையில கைகளிலும் கால்களிலும் ஆணிகள் அறையப்பட்டு தொங்கிட்டு இருக்கும்போது சொன்னார், பிதாவே இவளுக்கு மன்னியும் என்று சொன்னார். தாங்கள் செய்யறது என்னதென்று அறியாதிருக்குன்னு சொன்னார். 2 கள்ளங்கள் இருக்கிறான். வலது பக்கத்தில் ஒரு கள்ளன், இடது பக்கத்தில் ஒரு கள்ளன். அதுல ஒரு கள்ளன் இயேசுவை பரியாசிக்கிறான், இயேசுவை நிந்திக்கிறான். அதுல ஒரு கள்ளன் சொல்றான், நீ பேசுறது தவறு, நாம் நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், அவரோ என்ன அநியாயம் செய்துட்டார், தண்டிக்கப்படுவதற்குன்னு சொன்னான். அல்லேலூயா. அந்த நேரத்துல இயேசு அவன் இப்படி திரும்பி பார்க்கிறாரு. பார்க்கும்போது அவன் இயேசுகிட்ட கேட்கிறான், ஆண்டவரே உம்முடைய ராஜ்யம் வரும்போது என்னை நினைத்து கொள்ளும் என்று சொன்னார். அல்லேலூயா. அவன் சொன்ன அந்த வார்த்தைக்கு திரும்ப இயேசு சமாதானமாய் பேசினாரு, இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசிலே இருப்பாய் என்று சொன்னார். அல்லேலூயா. சமாதானத்தின் தேவன் சமாதானத்தை பகைக்காமல் அந்த கடைசி நேரத்தில் கூட தன்னை நிந்திக்கிறவர்களுக்காக வேண்டுதல் செய்தால், தன்னை அவமதிக்கிறவங்களுக்காக வேண்டுதல் செய்தால், தன்னை பரியாசிக்கிறவங்களுக்காக வேண்டுதல் செய்தால், தன்னை அடித்தவர்களுக்காக வேண்டுதல் செய்தால், தன்னை சிலுவையிலே அறைந்தவர்களுக்காக வேண்டுதல் செய்தால், சமாதானத்தை வெளிப்படுத்துவதற்காக அப்படியே ஆண்டு செய்து என் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். பவுல் சொல்கிறார், தேவ சமாதானம் இருதயத்தை ஆழக்கடவது. அந்த சமாதானத்தை தேடுங்க. இன்றைக்கு என்ன செய்யணும்? சமாதானத்தை தேடணும். அவங்க சோதரம் சொல்ல நேரம் சொல்லுவாங்க, கொஞ்ச நேரம் வந்து பேசி இருந்தா கொஞ்சம் மனசுக்கு ஒரு ஆறுதலா இருக்குன்னு வந்தேன், பேசினேன். அந்த பேச்சுக்கே இடம் இருக்கக்கூடாது. யார்கிட்டையும் போய் ஆறுதலா பேச முடியாது. கேட்கிற வரைக்கும் நல்லா அப்படியே மண்டையை ஆட்டி ஆட்டி கேட்பாங்க. இந்த செம்பரி ஆடு ஆட்டின மாதிரி ஆட்டி ஆட்டி கேட்பாங்க. கேட்டு முடிச்ச பிற்பாடு அவங்க இன்னொரு இடத்துல போய் என்ன செய்வாங்க, ஊன்னு ஊதிட்டு இருப்பாங்க. அல்லேலூயா. அதை நீங்க ஆண்டவர்கிட்ட சொல்லணும். ஆண்டவர்கிட்ட செய்யணும், சொல்லணும். ஆண்டவர்கிட்ட போலங்க, அழுங்க, நல்லா அழுங்க, நல்லா அழுங்க. எவ்வளவு தூரம் அழ முடியுமோ அழுங்க ஆண்டவர்கிட்ட. அவர் இறங்கி வருவார், கண்ணீரை துடைப்பார். அல்லேலூயா. உண்மையா சொல்ல, நீங்க தெய்வ சமாதானத்துக்காக தேவனிடத்துல போராடல, நீங்க தேவனிடத்துல நீங்க மன்றாடல. இன்னும் நீங்க மன்றாடினால் அந்த சமாதானத்தை ஆண்டவர்களுக்கு கொடுப்பார். ஆண்டவர் தந்து உங்களை சமாதானத்தினால் நிரப்புவார். அல்லேலூயா.